எல்லாரும் சொல்கிறாங்க சின்ன படங்கள் நல்லா ஓடணும், சின்ன படங்கள் நல்லா ஓடணும். தியேட்டர் கிடைச்சா தானே ஓடும். இப்போ தியேட்டர் கொடுக்கறது யார் கையில் இருக்குன்றது முதல்ல முடிவு செய்ய வேண்டியது தயாரிப்பாளர் சங்கம். அவரே சொல்கிறாரு, விநியோகஸ்தர்கள் எல்லாம் முடிவு செய்யறதில்லை யாருக்கு தியேட்டர் கிடைக்கும், யாருக்கு தியேட்டர் கிடைக்கிறது இல்லைங்கிறத. யார் முடிவு செய்ய வேண்டுமோ அவரிடத்தில் முறையிட்டு நீங்கள் முடிவு செய்ய வேண்டும் என்று அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். ஏன்னா இன்னைக்கு 1 கோடியோ 2 கோடியோ 3 கோடியோ 5 6 கோடி வரையிலும் சிறு முதலீட்டு படங்கள் அப்படின்னு சொல்லி ஒரு வரைமுறையை தயாரிப்பாளர் சங்கம் வரையறுத்திருக்கிறது. அந்த 6 கோடிக்குள்ளே எடுக்கிற படங்களில் முகம் தெரிந்த ஹீரோக்களோ, தெரியாத ஹீரோக்களோ, அறிமுக ஹீரோக்களோ, அல்லது தோல்வி பெற்ற ஹீரோக்களோ, இவங்களுக்கெல்லாம் வரும்போது வியாபாரம்ங்கிறது எதுவுமே இல்லை, சுத்தமாகவே இல்லை. ஸோ வியாபாரம் இல்லாத ஒரு பொருளுக்கு எங்கே கொண்டு போய் வியாபாரம் பண்ணுறது? ஒரு கடையில் கொண்டு போய் வச்சா இது கொஞ்சம் கொடுங்கன்னு வாங்குவாங்க. அந்த கடையும் கிடைக்கலன்னா என்ன பண்ணுறது? ஆக இந்த மாதிரி சூழ்நிலை தான் உண்மையான சினிமாலாம் நல்லா இல்லைங்க. உண்மையாக நல்லா இல்லை, ஒரு 4 பேர்த்துக்கு நல்லா இருக்கு. இப்போ கூட இந்த படத்தோட பாடல்களை பார்க்கும்போது ரொம்ப ரொம்ப அழகாக டியூன் பண்ணியிருந்தார் மறைந்த முரளி அவர்கள். ரொம்ப பிரமாதமாக இருந்தது. அதுவும் மறைந்த முத்துக்குமார் அவர்களுடைய வரிகளில் இந்த முதல் பாட்டு ரொம்ப அற்புதமாக இருந்தது. அப்புறம் அண்ணன் சொன்னது போனால் என்ன பாட்டது, அவள் பாரு அவர் பறந்து போகிறார். அந்த பாடல் 2 பாடலுமே நல்லா இருந்தது. ரொம்ப இனிமையான இசையாக இருந்தது. இப்போ ரீரெக்கார்டிங் சொல்ல வேண்டியதில்லை. அவர் நட்புக்காக, அன்புக்காக சிற்பி அவர்கள் மிக அற்புதமான இசையமைப்பாளர். அவர் இந்த படத்துக்கு உறுதுணையாக இருந்திருக்கிறது ஒரு மிகப்பெரிய விஷயம். ஏழுமலை அவர்கள், இயக்குனர் ஏழுமலை இந்த படத்திலே உறுதுணையாக இருந்து இந்த படம் முடிவடைவதற்கு ஒரு காரணமாக இருந்திருக்கிறார். அவரை நான் பாராட்ட கடமைப்பட்டிருக்கிறேன். தயாரிப்பாளர் சொன்னதை நான் இங்கே இருந்தாலும் ஒரு பண்பாடு கருதி சில விஷயங்கள் நம்ம வெளியே பேச முடியல. ரொம்ப நல்ல ப்ரொடியூசராக இருக்கார், ரொம்ப இனிமையானவர். முதல்லையே சினிமாவை பற்றி தெரிஞ்சிருக்கு. அவர் இணை ஒளிப்பதிவாளராக பல படங்களிலே பணியாற்றி இருக்கிறார். இந்த படம் எடுக்கணும்னு வந்த டைம் தான் கொஞ்சம் பேட் டைமு. பட் நல்ல படம் எடுத்திருக்கீங்க. நிச்சயமாக இந்த எந்த முகமும் பார்த்தா முகம் சுளிக்கிற மாதிரி இல்லை, எல்லாமே அழகாக இருந்தது. அந்த எடுக்கப்பட்ட விதமும், பாடல் காட்சியாகட்டும், அது என்ன 2 ஹீரோ 1 ஹீரோயின் சப்ஜெக்டாக என்னமோ தெரியல, அது எனக்கு கொஞ்சம் புரியல. பட்டு மிக அழகாக இருந்தது. அந்த பொண்ணும் அழகாக எக்ஸ்ப்ரெஷன் கொடுத்துருந்தாங்க. தம்பிங்க 2 பேரும் ஹீரோக்கள் 2 பேரும் நல்லா நடிச்சிருந்தாங்க. இந்த மாதிரியான படங்கள் நிச்சயமாக வாழை மாதிரி அண்ணன் சொல்கிற மாதிரி நிச்சயமாக ஓட வேண்டும். அந்த காலத்தில் பார்த்திங்கன்னா பெரிய படங்கள், சின்ன படங்கள்னு இல்லாமல் எல்லா படங்களுமே ஓடும். ஒரு தீபாவளிக்கு ஒரு 15 படம் ரிலீஸ் ஆச்சுன்னா ஒரு 10 படம் தியேட்டர்களில் 100 நாள் ஓடிடும். அப்புறம் மீதி படங்கள் எல்லாம் இவர் 75 நாளாவது ஓடும், இல்லை 60 நாள் ஓடும், 50 நாள் ஓடும். எந்த படத்தை எடுத்த தயாரிப்பாளர்களுக்கும் நஷ்டம் இருக்காது. அப்படின்னா அந்த 16 படத்தையும் பிரித்து ஜனங்க பார்த்துருவாங்க. அப்போது சிவாஜி படம் வரும், எம்ஜிஆர் படம் வரும், முத்துராமன் படம் வரும், ஜெய்சங்கர் படம் வரும். இந்த மாதிரி எல்லா நடிகர்களுக்கென்றும் படம் இருக்கும். ஒரு சாமி படம் வரும், அதுக்குன்னு ஒரு கூட்டம் போகும். எத்தனை அழகாக இருந்த அந்த சினிமா. அந்த படங்களை பார்த்துட்டு நான் சின்ன பையனாக இருக்கும்போதெல்லாம் வில்லேஜில் இந்த திண்ணையில் உட்காந்து அந்த கதையெல்லாம் சொல்லிகிட்டு இருப்பாங்க. ஒரு திரைப்படம் என்பது தான் பார்த்து அனுபவித்து ரசித்த விஷயத்தை அது ஒரு திண்ணையிலேயோ ஒரு மேடையிலேயோ ஒரு தெரு முனையிலேயோ நின்று கொண்டு முழு கதையையும் சொல்லி கொண்டிருந்த காலம் அது. அப்படி சொல்கிற அளவுக்கு படம் எடுத்தாங்க. இப்போ முழு கதையை யாராச்சும் சொல்ல முடியுமா? இப்போ மிகப்பெரிய ஹிட்டு கலெக்ஷன் படங்களில் நீங்கள் கதை எப்படி சொல்கிறதுனே தெரியாமல் முழிச்சிட்ருப்பீங்க.
இப்போ நான் கொஞ்ச நாளாக பார்த்துட்ருக்குறேன். அண்ணனுக்கு தெரியும், படம் விமர்சனங்கள்ன்ட்டு நிறைய யூடியூபர்ஸு நீங்கள் ரொம்ப முயற்சி பண்ணுறீங்க. உங்களை நான் பாராட்டாமல் இருக்க முடியாது. ஏன்னா அந்த படத்தை பார்த்துட்டு அந்த படத்தை கதை என்னன்னு சொல்ல முடியாமல் திணறீங்க பாருங்கள். நொந்து நூடுல்ஸ் ஆகி அப்புறம் பார்க்கலாங்க, இது நல்லா இருக்கு, அவங்களுக்கு பிடிக்கும் இவங்களுக்கு பிடிக்கும்னு எப்படியெல்லாம் நீங்கள் ஒப்பேத்துறீங்க. உங்களுக்கு நான் தலை வணங்குறேன். இப்படி இருக்கு அந்த காலத்து படங்கள். ஏங்க நம்ம 90களில் இருந்த படங்கள் வரை ஒரு படத்தின் கதையை அழகாக படம் பார்த்து விட்டு வந்து சின்ன பசங்களுக்கோ பக்கத்து வீட்டுக்காரங்களுக்கோ கதை சொல்லுவாங்க தெரியுமா? அந்த மாதிரி ஒரு படத்தோட கதையை இப்போ சொல்ல முடியுமா? மிக பிரம்மாண்டங்கள் என்ற பெயரில் மக்களுடைய பாக்கெட்டை மட்டுமே எங்கே இந்த பாக்கெட்லேருந்து எவ்வளவு எடுக்கலான்றதை மட்டுமே மைண்டில் வச்சுட்டு ஸ்கிரிப்ட் பண்ணி அது உட்காந்து ஜனங்க வேறு வழி இல்லாமல் எல்லா தேட்டர்லேயும் அதே படத்தை போட்டு வேறு எங்கேயுமே போக முடியாது, நீங்கள் அங்கே தாண்டா வந்தாகணுன்றது கட்டாயப்படுத்தி இன்றைக்கு வசூல் வேட்டையில் ஈடுபடுகிறார்கள். இது தமிழ் திரையுலகம் எந்த அளவுக்கு மோசமாக போயிட்டுருக்குன்றதுக்கு ஒரு எடுத்துக்காட்டு தான். தயவு பண்ணி நல்ல கதைகள் எடுங்க. கதைகளுக்கா பஞ்சம்? ராஜன் சொன்ன மாதிரி எத்தனை வாழ்வியல் விஷயங்கள் இருக்குது, எத்தனை அழகான விஷயங்கள் இருக்குது. நம்மை சுற்றி நடக்கிற நல்ல விஷயங்களை படமாக எடுங்க. ஏதோ ஒரு இங்கிலீஷ் படத்தை பார்த்துட்டு இவ்வளவு பெரிய ஓட்டை இருக்கிற ஒரு கன்னெல்லாம் நாங்கள் பார்த்ததே இல்லைங்க, அதை சர்வசாதாரணமாக எடுத்து சுட்டுக்கிட்டு இருக்காங்க. எங்கேங்க நம்ம ஊரில் அதையெல்லாம் நடக்குது? எத்தனை தடவை தான் காதலை பூ சுற்றுவீங்களா? சுற்றினாலும் பரவாயில்ல, நீங்களும் அந்த சுத்துற படத்துக்கு எப்படியாவது ஓட வைக்கணுன்ட்டு நீங்களும் முயற்சி பண்ணுறீங்க பாருங்கப்பா. கஷ்டமாக இருக்குங்க. அதுக்காக நான் சொல்ல, இப்போ நானே எனக்கு ஒரு தயாரிப்பாளர் இவங்க நீங்கள் கண்டிப்பாக ஒரு படம் எடுக்கணுன்னா நான் ரொம்ப யோசனை பண்ணுவேன். ஏன்னா அவ்வளவு குழம்பி போயிருக்கு மைண்டு. ஒரு நடிகரை போட்டால் ஒரு 400 கோடி ரூபா கலெக்ஷன், ஒரு 600 கோடி ரூபா கலெக்ஷன் என்ற பிம்பத்தை ஏற்படுத்தி கதை இல்லாமல், ஒரு அழகியல் இல்லாமல், எதை பார்த்தாலும் நைட்டில் போட்டு அடிக்கிறது, உதைக்கிறது, வெட்டுறது, குத்துறது, சுட்டு தள்ளுறது, அப்புறம் மீறி போனால் கடைசியில் எல்லாம் முடிச்சுட்டு ஒரு ஹை ஸ்பீடு ஷாட்டை போடுறது, இல்லைன்னா முன்னாடி போடுறது. எல்லாம் விவரம் தெரிஞ்சவங்க ஏமாற்ற ஆரம்பிச்சிட்டாங்க. சினிமாவை நம்ம தான் காப்பாற்றணும். சினிமா எப்பவுமே நல்லா தான் இருக்குது. சினிமாக்காரர்கள் தான் சினிமாவை ஏமாற்றுகிறார்கள். சினிமா யாரையும் ஏமாற்றுவதில்லை. நான் சொல்கிறேன், உண்மையிலுமே ரொம்ப மனசுக்கு கஷ்டமாக இருக்குது. நல்ல படங்கள்னு நம்ம சொல்லி சந்தோஷப்படக்கூடியது 1% கூட இல்லை. 1% தான் நல்ல படங்கள் என்பது வருகிறது. இன்றைக்கி பாருங்கள், தெலுங்கு ஃபில்ம் இண்டஸ்ட்ரியில் பிரமாதமாக படம் எடுக்க ஆரம்பிச்சிட்டோம். கன்னடா இண்டஸ்ட்ரி நம்ம தமிழ் படத்தை விட நல்லா எடுக்கிறாங்க. கேரளா சொல்ல வேண்டியதே இல்லை. ஆட்டம்னு ஒரு படம் ஒரு 2 வருஷத்துக்கு முன்னாடி வந்தது. அந்த படமே 50-60 லட்ச ரூபாய்க்குள்ளே எடுத்திருப்பாங்க. அது பெருசாக கமர்ஷியலாக ஓடலைன்னா அதோட கருத்து, அந்த சொன்ன விஷயம் இன்றைக்கி 22ஆம் ஆண்டுக்கான சிறந்த படம் தேசிய விருது வாங்கியிருக்கு. எல்லா மொழி படங்களுக்கும் தமிழ் ஒரு உதாரணமாக இருந்த காலம் மாறிவிட்டது. இப்போ தமிழ் படமெல்லாம் டப்பிங் ரைட்ஸ் எல்லாம் போகிறதில்லை ஜாஸ்தி. யார் வாங்குவேன்? தெலுங்கு படம் தான் தமிழில் வாங்கி டப்பிங் ரைட்ஸ் வாங்கி விற்கிறாங்க. தெலுங்கு படங்கள் ரிலீஸ் ஆகுது, அது நல்லா இருக்குன்றாங்க. ஆக எல்லோருமே சிந்திக்க வேண்டியது, குறிப்பாக பத்திரிகையாளர்கள், நான் உங்களுக்கு சொல்கிறேன், ஒரு படத்திற்கு தெளிவான விமர்சனத்தை செய்யுங்க. நல்லா இருந்ததுன்னா நல்லா இருக்குன்னு எழுதுங்க, நல்லா இல்லைன்னா ஏன் நல்லா இல்லைன்னு எழுதுங்க. அவங்க அந்த மாதிரி படம் திருப்பி எடுக்கக்கூடாத அளவுக்கு நீங்கள் விமர்சனம் பண்ணுங்க. அதுதான் உண்மை. சும்மா போய் அப்படியே போட்டு அப்படியே ஒரு பூஸ்டப் பண்ணிட்டு நீங்களும் சேர்ந்து ஜனங்களை ஏமாத்திடாதீங்க. இது என்னுடைய வேண்டுகோள். நான் சொல்கிறேன், ஏன்னா நம்ம ஒரு காலத்தில் நம்ம அவ்வளவு கண்ணில்
ரத்தம் வர்ற மாதிரி ராத்திரி எல்லாம் தூங்காமல் காலையில் ஃபர்ஸ்ட் ஷாட் எப்படி எடுக்கிறது, மத்தியானத்துக்குள்ளே இந்த சீன் எப்படி எடுக்கிறது, இப்படி எல்லாம் திங்க் பண்ணி பாதி நரம்பு சரியாக வேலை செய்யாமல் போன இந்த டைமில் நான் சொல்கிறேன், உண்மையாகவும் சொல்கிறேன். ஏன்னா எல்லா உண்மையான கலைஞனுக்கு, ஒரு டைரக்டருக்கு, கேமராமேனுக்கெல்லாம் அவங்களுக்கு ஃபஸ்ட்டு வந்து பிரெயின் தான் அஃபெக்ட் ஆகும். அப்படியெல்லாம் கஷ்டப்பட்டு நடித்தவர்கள் இருக்கிறார்கள். சிவாஜி கணேசனை போல இன்றைக்கி கஷ்டமே படாமல் நடித்து காசு வாங்குறவங்களும் இருக்காங்க. கஷ்டப்பட்டு எடுத்த இயக்குநர்கள் இருக்காங்க. இன்றைக்கி ஜாலியாக வந்து படம் பண்ணுறாங்க. சில டைரக்டர்கள் நான் சொல்கிறேன், குறிப்பாக சொல்கிறேன், இயக்குநர்கள் மீதும் தவறு இருக்கிறது. முழுமையாக ஒரு கிராஃப்டை தெரிஞ்சுட்டு வந்து படம் எடுக்கணும். இங்கே படம் எடுக்க தெரிஞ்சுக்கிறாங்க. முதலையாவது ஃபில்ம் ரோலில் ஃபில்ம் ஷூட் பண்ணுவாங்க. நமக்கு இத்தனாயிரம் அடிக்குள்ளே நம்ம ஒரு படத்தை எடுக்கணும், அந்த கட்டாயத்தில் இருப்போம். ஒரு சீனுக்கு கிட்டத்தட்ட ஒரு 400 அடி ஷூட் பண்ணால் 200 அடி, அதாவது ஒரு 2 நிமிஷ படம் நம்ம ரெடி பண்ணலாம். இந்த ரேஷியோவில் பார்த்தீங்கன்னா ஒவ்வொரு ஃபில்ம் ரோல் ஒவ்வொரு அடியும் நமக்கு பணம் போட்டு வாங்கணும். டெய்லி போய் பணம் வாங்கிட்டு வருவாங்க ப்ரொடியூசர்ஸ் லேபில். இப்போ அது இல்லை. இப்போ டிஜிட்டல் வந்த கடைசியில் எத்தனை நிமிஷத்துக்கு அவங்க படம் எடுக்கிறாங்கன்னே தெரியாது. அங்கே ஒரு கேமராவை, இங்கே ஒரு கேமராவை, அங்கே ஒரு கேமராவை, ஒவ்வொரு கேமராவுக்கும் விலை இருக்குது. அது எடிட் பண்ணுறது, எல்லா கண்டென்ட்டையும் பார்த்து எடிட் பண்ணுறாங்களன்றதே ஒரு டவுட்டாக இருக்குது. அவ்வளவு கண்டென்ட்டு. ஆக பிளானிங் இஸ் அ மஸ்ட். பிளான் பண்ணி ஒரு இயக்குனர், ஒரு தயாரிப்பாளர், நல்லா பிளான் பண்ணி படம் எடுத்த ஒரு தயாரிப்பாளரை காப்பாற்ற முடியும். பிளான் பண்ணி ஒரு தயாரிப்பாளர் இவ்வளவு நாளுக்குள்ளே எடுக்கணுன்றது ஒரு டைரக்டரும் ஒரு நடிகரும் ஒரு தயாரிப்பாளர் உட்கார்ந்து பேசி படம் எடுத்தாங்கன்னா ஓரளவுக்கு உங்கள் நஷ்டத்தை தவிர்க்க முடியும். அதையெல்லாம் மீறி ஒரு மிகச்சிறந்த கதையை, ஒரு மிகச்சிறந்த விஷயத்தை நீங்கள் அழகாக எடுப்பீர்கள் என்றால் உங்களை நீங்கள் தற்காத்து கொள்ள முடியும். இந்த 3 இல்லைன்னா ரொம்ப கஷ்டம், சினிமாவே எடுக்கக்கூடாது. அதுதான் உண்மை. அது உங்களையும் வருத்தி, படமே யாரும் வாங்க மாட்டேன்றாங்கன்னு வாங்குறவங்களையும் வருத்தி, தியேட்டர் கொடுக்க மாட்டேன்றாங்கன்னு தியேட்டருக்காரங்களையும் திட்டி, நம்ம நல்ல படம் எடுத்தால் நிச்சயமாக நாம் வெற்றி பெற முடியும். அந்த நல்ல படம் வரிசையிலே செல்லக்குட்டியும் இருக்க வேண்டும், இருக்கும் என்று மணிபாய் என்ற இந்த தயாரிப்பாளருக்கும் இந்த படத்திலே பங்கு பெற்றிருக்கும் அனைத்து தொழில்நுட்ப கலைஞர்களுக்கும், நடிகர் நடிகைகளையும் வாழ்த்தி நான் விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம்.